எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. தேவனை இந்த வேலையில் கூட நாம் ஆராதனை செய்ய போகிறோம். தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நோய்களை நீக்கி போடுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நொடி பொழுதே சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே. உம்மை உண்மையாக கூப்பிடுவர்களுக்கு ஆண்டவரை நீ செவி சாய்க்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை நீ சகலமும் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரை நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. ஆண்டவரை இந்த வேலையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை
தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்பா. உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. நீரே உயர்ந்தவர் அப்பா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டுங்க. தேவனை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உம்மை சோசரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன். அவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மேலானவர். உம்முடைய நாமம் அதிசயம் உள்ளது ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஓரியாண்டரபாரியாண்டோரபோ. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோமா. ஓரியாண்டரமாரியாண்டோரபோ. அவர் வல்லமை உள்ளவர். அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். விடுதலை தருகிற தேவன் அவர். நீரே என்னுடைய தேவன் அப்பா. நீ உயர்ந்தவர். நீரே
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரியாந்தாரபா ரியாந்தோரபோ ரியாந்தாரபா. நம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா. ஓ ரியாந்தாரபா ரியாந்தோரபோ ரியாந்தாரபா இகாரபா ரியாந்தோரபோ ரியாந்தாரமா இபாபா ரியாந்தோரபோ. வல்லமை உள்ளவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ரியாந்தாரபா ரியாந்தோரபோ இகாரபா ரியாந்தோரபோ ரியாந்தே இரியாந்தோரபோ ரியாந்தாரமா ரியாந்தோரபோ. நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களை தேடி வந்த நல்ல நேசர் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால எங்களை உயர்த்தி வைத்தவர் ஆண்டவரே. நீர் எங்களை சேர்த்து கொண்ட தேவன் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டது ஆண்டவரே. ஓ உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து உம்மை நான் போற்றுகிறோம் உயிர் ஆண்டவரே. வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத
அற்புதங்கள் செய்கிறவர் நீர் அப்பா. உம்மை சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் வந்துட்டு பெறுவதாக அவர் பெறுவதாக, அதாவது வந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெருகணுமாம். ஹல்லேலூயா. ஸோ அநேக நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெருகாதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பெருக, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அவர் சிறுகும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் குறைய போது மற்ற சூழ்நிலைகளும் மற்ற பிரச்சனைகளும் மற்ற காரியங்களும் அது பெருக செய்யும். ஸோ அதனால தான் கர்த்தர் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நம்மளே இன்னைக்கு பெருகி இருக்கும். நம்மளோட செல்ஃப் இன்னைக்கு வந்து ஆண்டவரோட இன்னைக்கு வந்து பெருகி இருக்கு. ஆண்டவரோட இன்னைக்கு பெருசா இருக்கு. நம்மளோட தாளந்து, அந்தஸ்து, நம்மளோட கௌரவம், நம்மளோட சொத்து, அதை நம்ம கூட உள்ளவர்கள், நம்மளோட பலம், இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரோட பெரிதா இருக்குன்ட்டு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அதாவது வந்துட்டு சில சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு பிரச்சனையோ ஒரு ஆபத்தோ இல்லை ஒரு காரியமோ இல்லை ஒரு சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில் நேரிடும் போது நம்மளோட ஆக்ஷனும் நம்மளோட செயல்பாடும் நம்ம பார்க்கும் போது அது அப்படி தான் இருக்குது. அதாவது நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம ஆக்ஷனில் நம்ம செலுத்தி கொள்கிறோம். நம்மளோட பேச்சு, நம்மளோட கமெண்ட், நம்மளோட குணாதிசயங்கள், ஸோ நம்மளோட தேவர்களோட நம்ம வந்துட்டு பெரியவர்கள் என்று நம்மளை போர்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது நம்மளை காமிச்சிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல. அன்பானவர்களே, ஆண்டோட வசனம் இன்னைக்கு சொல்லுகிறது, நம்மளோட காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் அவர் தான் பெரியவர் என்று மென்டாலிட்டியும் செயல்பாடும் செய்கிற பிள்ளைகள் வந்துட்டு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் அசைக்கப்பட்ட ட்ரூத், அதுதான் வந்து ஒரு ரகசியம், அதுதான் சத்தியம். ஆண்டவரை இன்க்ரீஸ் பண்றவர்கள், தன்னோட வாழ்க்கையில ஆண்டவரை முன்னுக்கு காமிக்கிறவர்கள், தன்னை அடக்கி கொள்றவர்கள், தங்கிறவர்களுக்கு தான் வந்துட்டு கர்த்தர் தேவன் இன்னைக்குமே ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ங்க. ஹல்லேலூயா. 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் பெருகவும் நான் சிறகவும் வேண்டும். திருப்பி ஒரு வாட்டி நல்லா சத்தமா வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 3:30 இது யாரை சொல்றாருன்னா, இது யோவான் ஸ்நாகப்பர் வந்துட்டு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, யோவான் ஸ்நாகப்பர், ஜான் த பேப்டிஸ்ட் சாதாரணமான ஒரு ஆளு கிடையாது. தன்னோட அதாவது பிஃபோர் ஜீசஸ் ஹைலைட், அதாவது ஆண்டவர் ஹைலைட் பண்றதுக்கு முன்பாக இந்த அவரோட வழிகளே, த வே ஆஃப் காட், ஆண்டவர் வருகை, ஆண்டவரோட வேயை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு தேவனுக்கும் நடுவில் நின்று கனெக்டிவிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு வழிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழிகளே ப்ரிப்பேர் பண்ண ஆயத்தப்படுத்தின ஒரு தேவ மனுஷன், ஒரு வல்லமையான தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷன் தான் இந்த யோவான் ஸ்நாகப்பர். வல்லமையான ஒரு ஊழியக்காரத்தை கொடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஜான் த பேப்டிஸ்ட் அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே கொடுக்குறாரு. என்னன்னா, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும் அப்படின்ட்டு இந்த ஜான் த பேப்டிஸ்ட் அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நம்ம பார்க்கணும். அன்பானவர்களே, ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அதாவது வந்துட்டு ஒரு மனிதன் மனம் திரும்பினா, born again, மறுபடியுமாக பிறக்கணும்னா அது எப்படி சொல்லும் போது அங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கப்படுகிறது. unless you are born again you cannot enter the kingdom of God. அங்கே ஆண்டவர் சொன்ன பிற்பாடு தான் இந்த கீழே பகுதியில் ஆண்டவர் கூட பிறந்த பிள்ளைகள், மறுபடியுமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள் என்னைக்குமே தான் சிறுகணும் தான் பார்ப்பார்கள். ஆண்டவர் அவன் தன்னோட வாழ்க்கையில் பெருகும்படி அவங்க செயல்படுற பிள்ளைகள், ஆண்டவரே போர்ட்ரேட் பண்றவர்கள், தன்னை அடக்கிக் கொள்கிறவர்கள், ஆண்டோட வசனம் படி தன்னை செயல்படுத்துறவர்கள் தான் வந்து பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரே பெரிய தேவனா வைக்காதவர்கள், ஆண்டவரை முன்னுக்கு வைக்காதவர்கள், இவர்கள் முன்னுக்கு போனவர்கள் நிறைய பேர் தோல்வியை கண்டதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, ஏழ்மை உள்ளவர்கள் வந்துட்டு கர்த்தர் தேவன் இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள் என்று மத்திய 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். அதாவது ஆவியில எளிமை உள்ளவர்கள் பண்ணுவார்களாம், தன்னை அடக்கிக் கொள்வார்கள். எப்போதுமே
முன்னுக்கு அவங்கள போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டார்கள், தன்னோட மாட்டார்கள். இந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்கள் தான் இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள். என்னைக்குமே தோல்விகளை, பிரச்சனைகளை சந்திக்கும் போதோ, ஆபத்தை சந்திக்கும் போதோ இவர்கள் தன்னோட பலத்திலே சார்ந்து இருக்க மாட்டார்கள். தன்னைத்தானே இவர்கள் வந்துட்டு அடக்கி கொண்டு இவர்களை இறக்கி ஆண்டவரை பெருக செய்வதை வந்துட்டு நம்ம வேதத்திலையும் வாசிக்கலாம். இதுதான் சத்தியம். காரியத்தை இதுதான் சொல்றார்கள். என்னன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த poor in the spirit, ஆவியில ஏழ்மை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுகந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். பிரசங்கங்கள், போதனைகள் இஸ் a teaching of Jesus. இதுதான் இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோமா, ஆண்டவர் தன்னோட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜனங்கள் மத்தியிலும் சீஷர்கள் மத்தியிலும் சில அவரோட இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம். ஒரு 1லேருந்து ஒரு 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம் சொன்னோமா, இதில் உள்ள ஆண்டவர் சொல்ற எல்லா காரியங்களும் இந்த ஆவியில ஏழ்மை உள்ளவர்களோட குணாதிசயம். அவர் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள், அதாவது இரக்கம் பெறுறவர்கள் அவர் தேவ ராஜ்யத்தை அடைவார்கள். அப்புறம் வந்துட்டு சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஆண்டவனை பெருக செய்கிறவர்களும் தன்னைத்தானே சிறுக செய்கிறவர்களோட ஆட்டிடியூட் தான் இது. அன்பானவர்களே, வேதத்தை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பல மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம வந்து ஆண்டோட வசனத்தை நம்ம போடலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட காரியத்தை பற்றி நம்ம பேசலாம், பயங்கரமான ஊழியங்கள் நம்ம வந்து செய்கிறது பண்டவரே நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாத படிக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வைத்திருந்தோமா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு புரிஜனமற்ற ஒரு காரியம் என்று நம்ம சொல்லலாம். அன்பானவர்களே, எது வேணுமோ நம்ம செய்யலாம் இன்னைக்கு, ஆனாலும் நம்மளோட செயல்படலாம். ஏதோ நம்ம பெரிய பயங்கரமான ஊழியத்தை செய்த போல் நம்ம செயல்படலாம். ஆனால் நம்ம ஒரு நபரை மன்னிக்க முடியலன்னா நம்ம ஒரு நாய்ஸி காங், அதாவது வந்துட்டு ஒரு கோஷத்தோ த ஸ்பிரிட், அதாவது இந்த யோவான் வந்துட்டு ஸ்நாகப்பர் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்பாக அவரும் வந்துட்டு நம்ம இந்த ஆவியை குறித்து அங்கே ஒரு சில காரியத்தை வந்துட்டு ஆரம்பத்தில் பேசுறது நம்ம பார்க்கலாம். நம்ம முன்பாக நிற்கணும்னா தேவன் அதிகமாக நம்மளோட ஆவியை நம்ம அடக்கணும், அப்போதான் நம்ம சிறுக முடியும். அவங்க இருப்பார்கள், ஆனாலும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் பெருகிறது கிடையாது. இயேசு அங்கே வந்துட்டு அவங்க வந்து மேலாக கொண்டாட மாட்டாங்க, அவங்களோட ஸ்பிரிட் தான் மேலாக இருக்கும். அவங்களோட கொமெண்ட், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்ப்பு, அவங்களோட பேச்சு, அவங்களோட செயல்பாடு போலவும் அவங்களோட ஆக்ஷன் இதெல்லாம் காணப்படும். ஆனாலும் கர்த்தர் பெருக மாட்டார், ஆண்டவர் இவங்க மூலியமா பெருக மாட்டார். இவங்க தான் பெருகி போய் கடை. இந்த ஆண்டவரை பெருக செய்தவர்கள் எல்லாமே எவ்வளவுதான் அவங்களுக்கு உபத்திரங்கள், எவ்வளவுதான் அவங்களுக்கு பிரச்சனைகள், எவ்வளவுதான் அவங்க வல்லமை உள்ளவர்களாக இருந்த போதிலும் அடங்கி இருப்பார்கள். பிறரை நியாயத்து இருக்க மாட்டாங்க சீக்கிரமா, பிறரை உள்ளவர்களாக இருப்பாங்க, விசுவாசம் நடந்தவர்களாக இருப்பாங்க, ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அவங்களோட ஸ்பிரிட் இல்லை, அதாவது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கிடையாது. ஆனால் தேவன் ஆண்டவர் அங்கே பெருகும் போது, ஆண்டவர் அங்கே அதிகமாக பெருகும் போது இவரோட ஆட்டிட்யூட் இப்படி இருக்கும். என்னைக்கு ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் தோல்விக்குள்ளார அவன் போகிறானோ அந்த இடத்துல கர்த்தரை அவன் பெருக செய்கிறவனா இருந்தா ஆண்டவர் அங்கே எழும்பி அவனுக்கு நிற்பார். அவனை பெருக வைத்த ஒரு மனுஷன், ஆண்டவர் மேல அவனுக்கு நாட்டமே கிடையாது. அவனோட பலம், அவனோட ராணுவம், அவனோட கருத்து, அவனோட கமெண்ட். சாமுவேல் புத்தகத்தில் ஏன் இதை நான் சொல்றேன்னா,
இந்த உடன்படிக்கை பொட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் கருத்திலேருந்து அது போன பிற்பாடு, சவுல் ராஜா வந்த பிற்பாடு இவனுக்கு அது நாட்டமே கிடையாது. அது எங்கே போணுச்சு, அது என்ன ஆச்சு. இதனால தான் சொல்கிறேன், he never increased God. சவுல் தேவனை பெருக செய்த ஒரு மனிதன் கிடையாது தன்னோட வாழ்க்கையில். இந்த சவுலோட ராஜ்யத்தில் நம்ம பார்க்குறோம், வேதத்தில் வாசிச்சு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி இந்த எலி காலத்தில் அது கைவிட்டு போன பிற்பாடு, when Saul became the king, ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் உடன்படிக்கை கர்த்தரோட தேவனோட பிரசனம் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு தான் எவ்வளோ யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள், எவ்வளோ தடைகளை கடந்து போனார்கள், எவ்வளோ தோல்வி சவுலுக்கு கிடையாது. தட்ஸ் attitude. தன்னைத்தானே பெருக செய்கிற ஜனங்களுக்கு இதுதான் ஒரு குணாதிசயம். அவர்கள் அவரை தான் போர்ட்ரேட் பண்ணுவார்களே தவிர, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவங்கள தான் பெருமை பாட்டு ஆண்டவர் சொல்றதுக்கு அவங்க கீழ்ப்படுகிறது கிடையாது. ஏதோ இருக்கும், அதை போல தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஜெபம் பண்றவர்களாக இருப்பார்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சந்திக்கும் போது தான் we will see ஆண்டவர் அங்கே பெருகிறது கிடையாது. தேவன் பெருகும் போது என்னைக்குமே நான் சொல்றேன், ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் பெருகிறாரா, நம்மளுக்கு இரக்கம் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர். அவர் அங்கே பெருகி வந்துட்டார்னா நம்மளோட ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும். இல்லாதவர்களாய் காணப்பட மாட்டோம், நியாய தீர்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட மாட்டோம். இதெல்லாம் ஆண்டவரோட தேவன் பெருகும் போது அந்த முதல் செகண்டே, முதல் தருணத்திலே, நேரத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வார்த்தையே இதுதாங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தேவனோட ராஜ்யத்தை அடைய பெருக செய்கிறவர்கள் தன்னோட வாழ்க்கையில். சவுல் இது இப்படிதான் அவன் காணப்பட்டான். அவனை தான் பெருக செய்ய, அதனால தான் அவனுக்கு தோல்வி மேல தோல்வி. ஆண்டவர் அவன் கூட இருந்து சேஞ்ச் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவர், அதாவது இட்ஸ் ப்ரூஃப், சவுல் நிரப்பப்படுகிறான், வாழ்க்கையில் நடக்குது. ஆனாலும் சவுல் ஃபெயில். சவுல் ஆண்டவரை பெருக செய்யறதுக்கு தன்னோட வாழ்க்கையில அவன் தவறுறான். பரிசுத்த அவனோட ஆவியானவர், தேவ ஆவியானவனால் அவன் நிரப்பப்பட்டவன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், ராஜரீக ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் உண்மை வேதத்தில். அப்படினாலே எல்லாத்தையும் இழந்து போகிறான். he portrayed himself, அதாவது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இஸ் a kingly calling சொல்லிட்டு அவன் போர்ட்ரேட் பண்ணிட்டான் வாரான். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளாக he failed. ஆண்டவருக்கு எந்த இடத்துலையும் அங்கே முக்கியம் கிடையாது. போடுறான் இரிட்டேஷன் ஸ்பிரிட். அவன் போராம கொள்றான், வைத்த எரிச்சல் அடைகிறான், தாவீதை கொல்ல பார்க்கிறான். தேவனோட பிரசனத்துக்கு அவனுக்கு நாட்டம் கிடையாது. அதை கொண்டு அவன் மறந்துட்டான். அவனை தான் அவன் கொண்டாடுறாங்க. கர்த்தர் எந்த விதத்திலையும் அங்க பெருகல, இவன் தான் பெருகி போய் கடந்தான். தேவன் சிறுகி தான் இருந்தாரு. அதனாலதான் ரொம்ப. ஆனா தாவீதியோ வந்த பிற்பாடு, when David came, ஆண்டவர் தாவீதியை கொண்டு வந்த பிற்பாடு, தாவீதியோட வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆண்டவரை தாவீது பெருக செய்தாரு. வந்தோனிய வேலை தாவீது செஞ்சதுன்னா தெரியுங்களா, where is the ark of covenant, உடன்படிக்கை பொட்டி எங்க? never give up. தாவீது ராஜா give up பண்ணல. ஆண்டோட பிரசனத்தை திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கொண்டாந்துக்கிறதுக்கு அந்த முக்கியத்துவம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கிறாரு. நம்மளும் ஹிஸ்டரியை திரும்பி பார்ப்போம் அன்பானவர்களே. கர்த்தர் தேவன் ஆண்டவர் பெருகும் போது எத்தனை இடத்துல அந்த உடன்படிக்கை எடுத்துட்டு வந்த பிற்பாடு எத்தனையோ இடத்துல. ஒரு உதாரணம், கோலியாத்தை உடன்படிக்கை தாவீது ராஜா ஆவறதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. சவுல் எவ்வளோ சொல்லி கூட, நீ கேடகத்தை போட்டுக்க, யுத்த கவசங்களை நீ போட்டுக்க, ஈட்டியும், ஐ கோஸ் இன் த நேம் ஆஃப் த ஆல்மைட்டி, அதாவது தேவனோட நாமத்தின் நிமித்தம் நான் போகிறேன். ஆண்டவர் எனக்கு அதாவது சிங்கத்து மேலேயும் கரடி மேலேயும் ஜெயித்து கொடுத்த தேவன் கண்டிப்பாக இதில் ஜெயித்த. அங்கேயே தாவீது ராஜா
ஜெயிச்சிட்டாரு. அங்கே he won. அங்கே அந்த பேட்டில் வந்து ஜெயிக்கப்பட்டது. ஏன்னா தாவீது ராஜா ஆண்டவரை பெருக செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளோட வாழ்க்கையை நல்லா கேளுங்க. கொள்ளாது அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து செல்லலாம், எந்த பிரச்சனையும் நம்ம ஜெயிக்கலாம், எந்த யுத்தத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை நம்ம சிறுகும் போது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட புத்தி, நம்மளோட ஈகோ, நம்மளோட பெருமை, நம்மளோட கௌரவம், நம்மளோட பேச்சு, உங்களோட கமெண்ட், உங்களோட ஜட்ஜ்மெண்ட் போல காலகட்டத்துக்கு இது ஒன்று வேலை செய்யாது. ஏன்னா ஆண்டவர் உலகத்தை அடக்கி தான் வச்சிருக்காரு. ஒரு விதத்தில் நம்ம பார்ப்போம்னு சொன்னோமா, கர்த்தர் உலகத்தோட ஞானம் திமிர் சொல்ல நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னோட கருத்து என்னன்னா, நம்ம அடங்கி இருக்கிறது இஸ் பெட்டர். ஆண்டவர் பெருகிறது எவ்வளவோ மேலுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெருகும் போது ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வந்துட்டு கனப்பண்ணுகிறார் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஒரு சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு ஆபத்துகள் வரும்போது போகிறது வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவோமி வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம். நவோமி பெத்லெஹேமை விட்டுட்டு அவ ஓடும் போது பஞ்சம் வந்துருச்சுன்ட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடி போக, அதாவது கர்த்தரை அவ பெருக செய்யல. அவ பெருகி வந்துட்டு பிரச்சனை பஞ்சம் வரும்போது அவ மறந்து போனா, இஸ்திரியை மறந்து போனான். எத்தனையோ பஞ்ச நேரத்தில் கர்த்தர் தேவன் ஆண்டவரை மறந்துடுவோம், நம்ம ஆண்டவரை பெருக செய்வோம். நவோமி தன்னோட வாழ்க்கையில தன்னோட ஞானத்திலையும் அவ நினைச்சதுலையும் அவ என்ன செய்யறா, பெத்லெஹேமை விட்டுட்டு ஓடுறா மோவாபுக்கு தேசத்துக்கு. அங்க ஏதோ யார் நினைச்சது, நவோமி நினைச்சது. அங்க போனோன்னே நிலைமை இன்னும் மோசம், சின்ன பண்ணமா ஆவரா. அதாவது பெத்லெஹேமில் இருந்திருந்தா கூட பிள்ளைகளும் வந்துட்டு பழைச்சிருப்பாங்க போல, இன்னும் மோசமாக்கிட்டா. ஏன்னா ஆண்டவர் நம்பல, அவன் நினைச்சா. நல்லா கேளுங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப தீர்மானம் தான் கரெக்ட்ன்ட்டு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரோட வழிகளும் ஆண்டவர் கர்த்தர் பெருக செய்யும் போது தான் நம்மளுக்கு சரியான மோசமா போகுது. ஆனால் அந்த பியூட்டி என்னன்னா, அவ செஞ்ச ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, அவ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவ சிரிக்கிட்டா. ஆண்டவர் பெருக வைக்கிறா பாருங்க. திரும்ப அவ எங்க தேடி வரா, ஆண்டவர் தேடி வந்துட்டு அவ சொல்றா, என்ன வந்து நவோமின்னு என்ன கூப்பிடாதா, என்ன மாறான்னு கூப்பிடு, என்ன கசப்பு. நவோமி அதை விட்டுட்டா வந்து சொல்றா பாருங்க, எனக்கு என்னை வந்து ஐயோ நான் தவறு பண்ணி எல்லாம் போச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அவள் ஆவியில் எளிமை உள்ள ஒரு ஆகி தன்னைத்தானே அவ அடக்கி டிக்ரீஸ் தேவன் ஆண்டவரை பெருக வச்சா பாருங்க. அங்கே பெத்லெஹேமுக்கு வந்துட்டு என்னை கசப்புன்னு கூப்பிடுங்க, அதை என்னை மாறான்னு கூப்பிடுங்க, எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே தாங்க அவளை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஒரு வேலை இடத்துலையும் சரி, ரொம்ப பெருமை உள்ளவர்களா, அதாவது ரொம்ப நீங்கள் திறமசாலி என்று நீங்கள் காமிச்சிக்காதீங்க. இட்ஸ் எ வெரி டேஞ்சர். ஊழியத்திலும் சரி, ஆண்டவர் ஏதோ உங்களை ஒண்டி தான் கர்த்தர் ஊழியம் ஆண்டவர் கொடுத்தாரு. இது ஆண்டரோட ஊழியம். எப்படி இருந்தாலும் அந்த ஊழியம் நடந்து தான் போவோம். வேலை இடத்துல நீங்களெல்லாம் அந்த கம்பெனி ஓடாது. உங்களை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுங்க, உங்களை நீங்கள் இறக்கி கொள்ளுங்க. எங்கே போனாலும் அதான் உங்களை போல திறமசாலி ஒரு ஆள் இல்லை. எஸ்பெஷலி இந்த போல வர்ஷிப் நடத்த யாரும் இல்லை, எங்கே நம்மளை போல மியூசிக் விளையாட யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டேலண்ட். ஆண்டவர் எதுலையுமே க்ளோரிஃபை காட், தேவனே நம்ம மகிமைப்படுத்தணும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம். தவிர அதை போலையும் நம்ம நினச்சி கொண்டு இருக்க வேணாம். கர்த்தர் ஆண்டவர் பெருகணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எது செய்தாலும், எந்த ஆலோசனை சொன்னாலும் சரி, யோவானை போல ஒரு ஊழியக்காரன் கிடையாது. யோவான் செய்த ஊழியம் ஒரு வைராக்கியமான ஊழியம், பக்தி விருத்தியான ஊழியம், தலை கூட வெட்டப்பட்டது. காலகட்டத்தில் இருக்காங்களான்னு இந்த பூமியில் அவ்வளோ ஒரு ஜீனியஸ் ஆனது, வைராக்கியமானவர். சத்தா சாவுன்னு சொன்ன ஒரு ஊழியக்காரன் தான் ராஃப்லி. யார் பெரிய ஆள்? இப்ப நீனும் ஓ சீசருமாமா இல்லை இயேசு கிறிஸ்து பெரிய ஆளான்ட்டு அங்கே ஒரு கேள்வி வரும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அழகாக கொடுக்குறாரு.
அவர் பெருகட்டும் போது கர்த்தர் உன் மூலியமா வெளிப்படுவார். பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். உன் முன்பாக உள்ள யுத்தங்களே கர்த்தர் தேவன் ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவார். உன் முன்பாக நீ உன்னை அடக்கி கொள்ளும் போது, உன் ஆவியிலே நீ அடங்கும் போது கர்த்தர் தேவன் ஆண்டவர் பெருகுவாராம். அல்லேலூயா. ஸோ அதனால் அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறார் நிறைய விஷயங்கள். நீதியாக இருக்கும் போது அதில் வல்லமை இருக்குங்க. ஒரு காரியத்தை நீ நீதியாய் நியாயமாய் நீ அதில் செயல்படும் போது, வலது பக்கம் திரும்பாத படிக்கு ஃபோக்கஸ், அதாவது தேவனோட நம்பிக்கை திலகாத கலங்காத என்றார் ஆண்டவர். நம்மளும் நீதியாய் வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது கற்றுக் கொடுத்தது, the way of the life. கிறிஸ்துவம் மதம் கிடையாது, பெருக வைக்க சொல்றார். தேவன் பெருகட்டும். நம்மளோட வாழ்க்கையிலும் ஜீவியத்திலும் நம்மளோட செயல்பாடுலையும் நம்மளோட நடைமுறையில் ஆண்டவர் பெருகும் போது, நம்மள பெருக வைக்கும் போது தான் அங்கதான் இடிக்குது. ஆண்டு திட்டவட்டமாக வேதத்தில் சொல்லிட்டாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பாராம், எதிர்த்து தான் நிற்பாராம். ஒரு வகையில் இப்போ நீ உன் பெருமையில் நீ ஏதோ மேலே நிற்கிறது, நம்மளோட கௌரவம் நம்ம ஈகோல நம்ம தான் வந்து சிறந்ததை போல நம்ம செய்கிறது தான் ரைட்டு அப்படின்னு நீ ஒரு ஃபோக்கஸில் நீ நிற்கலாம். ஒரு நாளைக்கு நீ உழுவுவ. அல்லேலூயா. ஒரு நாள் இருந்தால் விட்டால் நீ நீ சிறுக்கி ஆண்டவரை முன்னுக்கு கொண்டாடாம நீ இருந்துக்கிட்டே இருந்தன்னு சொன்னமா, ஒரு நாளைக்கு நீ சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அப்போ உனக்கு தெரியும். இவ்வளோ பேர் சொன்னாங்க நவமி போவாதன்ட்டு, கேட்கல. அவள் எடுக்கிற தீர்மானம் தான், அதாவது அவளும் அவள் குடும்பமும் தப்பிச்சுக்கலாம். குறுகிய சிந்தை உள்ளவளா இருந்தாலும் கடவுள் இருக்கார, எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தவ தான் இந்த நவமி. ஓடுனா, அதாவது ஆண்டவர் அவளை வைத்த இடத்திலிருந்து அவள் ஓடுனா, அவள் சிறுமைப்படுத்தி கொள்கிறார், அவளை இறக்கி கொள்ளுகிறார். ஸோ அன்பானவர்களே, கர்த்தரை பெருக செய்வோம். நம்மளோட வாழ்க்கையில் குடும்பத்தில் கர்த்தரை பெருக செய்வோம். கர்த்தரை செவிப்போம். நீங்கள் யார் எப்படி போறீங்களோ அது உங்களோட பிரச்சனை அப்படின்ட்டாரு. ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதாவது தீர்மானம் நம்மளோட. நிறைய ஆப்ஷன். நீங்கள் நானும் இன்னைக்கு வந்துட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ஆண்டவரை நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பிதாவே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிதாவே, நீ பெருகுவோம். ஆண்டவரே நாங்கள் சிறுகுவோம். எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, நாங்கள் சிறுகும் போது நீ பெருகும் போது ஆண்டவரே நாங்கள் பலமுள்ள ஜனங்களாய் காணப்படுவோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிருபையும் பரிசுத்த வாக்கியமும் என்றும் உங்களோடு இருப்பதாக.